எப்போவுமே ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பென்சில் இந்த மாதிரி எட்ஜில் பிடிச்சி ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோவில் இருக்க லைட் பார்ட் அண்ட் ஷேடிங்கை ஃபஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண் வாசம் கூட சேர்ந்து மரியாதையும் வீசுங்க. ஷேடிங்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக வேண்டியது ஸ்மட்ஜிங். இதுக்கு நீங்கள் மேக்கப் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டேரெக்டாக டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். அது உங்கள் கன்வீனியன்ட் பொறுத்து. சும்மா இந்த அக்கறையா எங்காலுங்க குணமே இதுதான். நதிக்கர நாகரீகம் நம்ம நோய் எல்லாத்து பரம்பரடா. சாவியை தூக்கி போடு, இந்த உலகமே நம்ம ஒரு மரடா. கோவை நகத்து, கோவை நகத்து, கோவை நகத்து எங்க ஊரு கோயம்புத்தூர். எங்கெல்லாம் உங்களுக்கு லைட் அண்ட் பிரைட்டாக தெரியுதோ அந்த ஏரியா மட்டும் விற்று மற்ற ஃபேஸில் ஷேடிங் பண்ணணும். ஏன்னா அதை தான் உங்களுக்கு ஹைலைட்டாக பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்கின் லேயரை நம்ம கொஞ்சம் லைட்டாக தான் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். லைட்டாக மீன்ஸ் மீடியமாக. ரொம்ப டார்க்காக யூஸ் பண்ணிட்டு அந்த பிக்சரே இப்போ கொஞ்சம் ஆர்டர் தெரியும். பட் நீங்கள் லேயர் பை லேயர் ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க அந்த ட்ராயிங் பார்க்க தத்ரூபமாக இருக்கும். டீ குடிச்சு திரும்ப வந்து சாரி கிட்ட மாட்டுவோம். தண்ணி கடை கம்மி இங்கே காலேஜ் அதிகம். நீங்கள் ஸ்கின் டோனில் 3 லேயர் கொடுக்கும்போதுமே கண்டிப்பாக நீங்கள் டிஷ்யூ பேப்பரும் மேக்கப் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் பார்க்குற ஸ்மூத்னஸ் ரியலிஸ்டிக் கிடைக்கும் உங்களுக்கு. நதிக்கர நாகரீகம் நம்ம நோய் எல்லாத்து பரம்பரடா. சாதியை தூக்கி போடு, இந்த உலகமே நம்ம ஒரு மரடா. கோவை நகத்து, கோவை நகத்து, கோவை நகத்து எங்க ஊரு கோயம்புத்தூர். கோவை நகத்து, கோவை நகத்து, கோவை நகத்து எங்க ஊரு கோயம்புத்தூர். அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் இங்கே ஹைலைட்டிங் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது அவங்க ட்ராயிங் பார்க்க இன்னும் ரியலிஸ்டிக்காகவும் பார்க்க அழகாகவும் தெரியும். நீங்கள் ஸ்மால் டீட்டெயில்ஸ் ஹைலைட் பண்ணாலும் அது ஒரு பிக் இம்பேக்டாக கொடுக்கும் உங்களுக்கு.